சிலர் தங்களுடைய முழு வாழ்க்கையையும் வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையான காதலை ஒருபோதும் கண்டுபிடிப்பதில்லை. சிலர் மட்டும் ஒரே ஒரு முறை காதலை சந்திக்கிறார்கள். அதற்காக தங்களிடம் உள்ள அனைத்தையும் கொடுக்க தயங்குவதில்லை. இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு காதலை பற்றியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நைதரா என்ற ஒரு சக்தி வாய்ந்த ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் கையிலும் சோல் ஃப்ளேம் என்ற ஒளிரும் அடையாளம் தோன்றும். அது ஒரு சாதாரண அடையாளம் அல்ல, ஒருவரின் ஆயுளை அளக்கும் புனித ஒளி என்று மக்கள் நம்பினர். அந்த ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதோ அவ்வளவு நீண்ட காலம் அவர்கள் வாழ்வார்கள். அதனால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அனைவரும் முதலில் பார்ப்பது அதன் முகத்தை அல்ல, அதன் சோல் ஃப்ளேமை. ஆனால் ஒரு நாள் எல்லாவற்றையும் மாற்றிய ஒரு குழந்தை பிறந்தது. அவன் பெயர் கைல். அரச குடும்பத்தின் வாரிசு. ஆனால் அவன் கையில் சோல் ஃப்ளேம் இல்லை, ஒரு சிறிய ஒளிக்கீற்று கூட இல்லை. அரண்மனை முழுவதும் அதிர்ச்சியடைந்தது. பூசாரிகள் அதை ஒரு தீய அறிகுறி என்று கூறினார்கள். இந்த குழந்தை சாபமடைந்தவன் என்று தீர்ப்பளித்தனர். மக்கள் அவனை பார்த்து பயந்தனர். அவனை பற்றி கதைகள் உருவாக்கினர். சிலர் அவனை துரதிர்ஷ்டத்தின் அடையாளம் என்றனர். சிலர் அவன் ராஜ்யத்திற்கு ஆபத்தை கொண்டு வருவான் என்றனர். இறுதியில் அவனுடைய சொந்த தந்தையான மன்னர் கூட அவனை உலகத்திலிருந்து மறைத்து வைத்தார். அதனால் காயல் வளர்ந்தது. அரண்மனைக்குள், மக்கள் நடுவில் அல்ல, தனிமையின் நடுவில். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இருந்தது. ஒவ்வொரு இரவும் அரண்மனை சுவர்களுக்கு அப்பால் இருந்த தடை செய்யப்பட்ட காட்டிலிருந்து ஒரு இனிமையான குரல் ஒலிக்கும். அது ஒரு பாடல், சோகமாகவும் அழகாகவும் விளக்க முடியாத அளவுக்கு மாயமானதாகவும் இருந்தது. அந்த குரலை கேட்டாலே கெய்லின் இதயம் அமைதியாகிவிடும். பல ஆண்டுகள் அவன் அந்த குரலை மட்டும் கேட்டான். ஆனால் ஒரு இரவு அவனுடைய ஆர்வம் பயத்தை வென்றது. அந்த குரல் யாருடையது என்பதை கண்டுபிடிக்க அவன் தனியாக காட்டிற்குள் சென்றான். காட்டின் ஆழத்தில் வெள்ளி நிறத்தில் மின்னிய ஒரு ஏரி இருந்தது. அதன் கரையில் வெள்ளை ஆடை அணிந்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். நிலவொளியிலேயே உருவானவள் போல. அவளுடைய பெயர் லைரா. ஆனால் அவள் மனிதர் அல்ல, அவள் ஒரு மூன் ஸ்பிரிட். மனித உலகிற்கும் மந்திர உலகிற்கும் நடுவே வாழும் ஒரு மர்ம உயிரினம். புராணங்கள் கூறின, மூன் ஸ்பிரிட்களுக்கு இதயம் இருக்காது. அவர்கள் காதலை உணர முடியாது. துயரத்தையும் மகிழ்ச்சியையும் மனிதர்களைப் போல அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த இரவு முதல் லீரா ஒவ்வொரு நாளும் கெயலுக்காக காத்திருக்கத் தொடங்கினாள். ஒளிரும் மரங்களின் கீழ், மிதக்கும் விளக்குகளின் நடுவே அவர்கள் மணிக்கணக்கில் பேசினார்கள். கைல் தனது தனிமையை பற்றி சொன்னான். லைரா தனது முடிவில்லாத வாழ்க்கையை பற்றி சொன்னாள். ஒரு நாள் அவள் வானத்தை பார்த்தபடி மெதுவாக சொன்னாள், என்றென்றும் வாழ்வது சில நேரங்களில் மரணத்தை விட தனிமையானது. அந்த வார்த்தைகள் கெய்லின் இதயத்தை தொட்டன. நாட்கள் நகர்ந்தன, இரவுகள் கடந்தன. அவர்கள் இருவரும் உணராமல் ஒருவரின் உலகமாக மற்றொருவர் மாறிவிட்டார்கள். முதல் முறையாக கெய்ல் யாரோ ஒருவர் தன்னை முழுமையாக புரிந்து கொண்டதாக உணர்ந்தான். முதல் முறையாக லைரா ஒரு இதயம் எப்படி துடிக்கிறது என்பதை உணர்ந்தாள். ஒரு இரவு அவள் மெதுவாக கைலின் கையை தொட்டாள். அடுத்த நொடி ஒரு தங்க நிற ஒளி வெடித்தது. கையில் அதிர்ச்சியுடன் தனது கையை பார்த்தான். பல வருடங்களாக இல்லாத சோல் ஃப்ளேம் இப்போது பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. இது எப்படி என்று அவன் கேட்டான். ஆனால் லீரா பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த ஒளியின் பின்னால் ஒரு பயங்கரமான ரகசியம் இருந்தது. மூன் ஸ்பிரிட்களுக்கு ஒரு தடை செய்யப்பட்ட சக்தி இருந்தது. அவர்கள் உண்மையாக காதலிக்கும் ஒருவருக்கு தங்களுடைய உயிர் சக்தியை வழங்க முடியும். ஆனால் அதை வழங்கிய பிறகு அவர்கள் மெதுவாக மறைந்து போகத் தொடங்குவார்கள். அந்த உண்மையை கேல் புரிந்து கொண்ட போது ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிட்டது. லீரா பலவீனமடைந்தாள். அவளுடைய ஒளி மங்கத் தொடங்கியது. அவளுடைய வெள்ளி நிற முடி மங்கும் நிலவொளியைப் போல வெளியேறியது. கெயில் பயந்தான். அவளை காப்பாற்ற அவன் பண்டைய கடவுள்களிடம் வேண்டினான். இறுதியில் ஒரே ஒரு வழி இருப்பது தெரிய வந்தது. லைரா கொடுத்த உயிர் சக்தியை அவளுக்கே திருப்பிக் கொடுக்க முடியும். ஆனால் அதற்காக கெயில் தனது சொந்த ஆயுளில் ஒரு பகுதியை தியாகம் செய்ய வேண்டும். அரச மருத்துவர்கள் எச்சரித்தனர், இதை செய்தால் நீங்கள் இளமையிலேயே முதுமை அடையலாம்.
அரியணையை இழக்கலாம். உங்கள் எதிர்காலம் மாறிவிடும். கையல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக சிரித்தான். அவள் இல்லாத எதிர்காலம் எனக்கு எதற்காக? அன்று இரவு வெள்ளி ஏரியின் கரையில் கேயல் தனது கைகளை லைராவின் கைகளுடன் இணைத்தான். பிறகு தனது வாழ்க்கையின் பாதியை அவளுக்கு கொடுத்தான். அந்த நொடியில் ஏரி முழுவதும் ஒளியால் நிரம்பியது. வானத்தில் இருந்த நட்சத்திரங்களே தண்ணீரில் இறங்கி வந்தது போல. சில நொடிகளுக்குப் பிறகு அனைத்தும் அமைதியானது. லைரா கண்களை திறந்தாள். அவள் மீண்டும் உயிருடன் இருந்தாள். ஆனால் கேல் இன் சோல் ஃப்ளேம் முன்பு போல் இல்லை. அது இன்னும் எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் மிகவும் மெலிதாக. பல ஆண்டுகள் கழித்து நைத்தேரா மக்கள் ஒரு விசித்திரமான மன்னரை பற்றி பேசினார்கள். மற்றவர்களை விட வேகமாக வயதாகும் மன்னர், ஆனால் மற்றவர்களை விட அதிகமாக சிரிக்கும் மன்னர். ஒவ்வொரு இரவும் அவரும் அவரது ராணியும் வெள்ளி ஏரியின் கரையில் அமர்ந்திருப்பார்கள், கைகளை இணைத்தபடி, நிலவை ரசித்தபடி. பலர் அதை ஒரு சோகமான காதல் கதை என்று நினைத்தார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையின் பல ஆண்டுகளை தியாகம் செய்திருந்தான். ஆனால் கெயில் அதை ஒருபோதும் சோகமாக நினைக்கவில்லை. ஏனென்றால் சிலர் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் உண்மையான காதலை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சிலர் ஒரே ஒரு முறை அதை கண்டுபிடித்து விடுவார்கள். அந்த ஒரு காதலுக்காக தங்களிடம் உள்ள அனைத்தையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள்.